அந்த நிகிதாங்கிற ஒரு பெண்மணியின் கம்ப்ளைண்ட்டுக்கு இவ்வளோ ஒரு தனிப்படை அமைத்து அவரை அடித்து துன்புறுத்தி கொள்கிற அளவிற்கு யாரோ ஒருத்தர். சிவகங்கை இளைஞர் மரணத்தில் காவல்துறை மீது எடுத்த நடவடிக்கை என்ன என திமுகவை கேள்வி கேட்காத அதன் கூட்டணி கட்சிகளை அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் என்பதுதான் உண்மை. யாரு அவங்க வெளியில தான் பேசுவாங்க. திருமாவளவனா இருக்கட்டும், அங்க போயிட்டு வந்தாரே தவிர காவல்துறை மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கிற யார் காரணம்? அஜித்குமார் கொலைக்கு அந்த நிகிதாங்கிற ஒரு பெண்மணியின் கம்ப்ளைண்ட்டுக்கு இவ்வளோ ஒரு தனிப்படை அமைத்து அவரை அடித்து துன்புறுத்தி கொள்கிற அளவிற்கு யாரோ ஒருத்தர் பிரஷர் தானே காரணம். அதை முதலமைச்சரோட கூட்டணியில் தானே இருக்கார் திருமாவளவன். அங்கே போயிட்டுலாம் வந்தார். அவர் அதை உடனடியாக கண்டுபிடிக்கணும் ஏதோ பேசியதாக எனக்கு தெரியவில்லை. கூட்டணி கட்சிகள் எல்லாம் வாய்ப்புட்டு தானே இருக்காங்க. சிபிஎம் லீடர் திரு சண்முகம் அவர்கள் இடையில இந்த வாக்குறுதிகளை எல்லாம் நீங்க சொன்ன கேள்விக்கு மீண்டும் பதில் சொல்றேன். தேர்தலுக்கு முன்பு சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றினால்தான் தைரியமாக தேர்தலை சந்திக்க முடியும்னு அவரு ஓப்பனாவே ஊடகத்திலே பேட்டி கொடுத்தா நான் தொலைக்காட்சிகளில் பார்த்தேன். சார், தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இந்த கூட்டணிக்கு தலைமை ஏற்றுக்கக்கூடிய அதிமுக வாய்ப்பே இல்லை. அதாவது நாங்கெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்க வைக்கிற கட்சிகள். 2024 தேர்தலில் மோடி அவர்கள் மீண்டும் இந்தியாவின் பிரதமராக வந்தால்தான் நாட்டின் பாதுகாப்புக்கும் வளர்ச்சிக்கும் சிறந்ததாக இருக்க முடியும் என்கிற ஒரே எண்ணத்தோடு அன்கண்டிஷனலா நிபந்தனையற்ற ஆதரவாக நாங்கள் அந்த கூட்டணியில் இருக்கின்றோம். இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சினாலே உங்களுக்கு தெரியும், 2014 19 பாஜக பெரும்பான்மையோட ஆட்சி அமைத்த போது கூட அவர்கள் கூட்டணி கட்சிகள் எல்லாம் மந்திரி சபையில் சேர்த்து கூட்டணி மந்திரி தான் அமைத்தார்கள். எனது புரிதல் என்னவென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்றால் அது கூட்டணி மந்திரி சபை தான் என்பது. அது கூட்டணி சேர்ந்து முடிவு செய்வாங்க. அதான் அமித்ஷா சொல்லியிருக்காரு. அது அமித்ஷா சொன்னதுதான் உங்க கேள்விக்கு பதில். அதிமுக பிரச்சாரத்துக்கு போவீங்களா? முதல்ல யூகத்துக்கு பதில் சொல்ல வேணாம் என்றுதான் என்னுடைய கருத்து. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.